சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பு. இது ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி. எப்போவும் சாம்பார் புளிக்குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை மாற்றி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்து கூடவும் இட்லி தோசை சப்பாத்தி கூடவும் கூட இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதற்கு நீங்கள் பருப்பு வேக வைக்கவோ புளி கரைக்கவோ தேவையில்லை. வாணலியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு பட்டை 2 கிராம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு விட்டு பொரிய விடுங்க. சாதாரண சமையல் எண்ணெயிலையும் செய்யலாம், ஆனால் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். சோம்பு பொரிஞ்சதும் ஓரளவு பெரிய சைஸில் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்து அதில் கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது. மாறினா குழம்பு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும், கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு கிளறி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா நசுக்கி விட்டு காய்கறிகளை நம்ம சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் குக்கரில் கூட தாளிக்கலாம். குக்கரில் தாளிக்கும் போது இன்னும் சீக்கிரமாக இது ரெடி ஆகிடும். ஆனால் இந்த முருங்கைக்காய் உடஞ்சிடாமல் ஒரு விசில்லையே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமை எடுத்துடுங்க. இப்போ சேர்த்த காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த எண்ணெயிலே ஓரளவு வதக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரே ஒரு மசாலா தான் சேர்க்க போகிறோம். அது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இல்லாதவங்க ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 4 ஸ்பூன் மல்லி, அதில் ஒவ்வொரு ஸ்பூன் சீரகம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. வழக்கமாக எல்லா குழம்புக்கும் போடுறத விட அதிகமான குழம்பு மிளகாய்த்தூள் போடணும். நான் 5 தேக்கரண்டி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அப்போ இந்த குழம்பு சப்புன்னு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாய் சேர்த்து கூட செய்யலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. இந்த காய்கறி வேக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா காயை வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம குழம்பு இறக்கிடுவோம். ரொம்ப கொதிக்க விட மாட்டோம். அதனால் இதுக்கு 1 ஸ்பூன் கசகசா, 3 முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்குறேன். அதிகமாக தேங்காய் போட வேணாம். நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கூட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் போட்டு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திப்பி திப்பியாக இருந்தால் இது நல்லா இருக்காது. இந்த தேங்காய் விழுதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, மை மாதிரி. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. அந்த மசாலாவும் எண்ணெயில் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த கட்டத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கட்டத்தில் காரமும் உப்பும் நீங்கள் திரும்ப செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு உப்பு காரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கட்டத்தில் உப்பு காரம் சேர்த்து காரம் கம்மியாக இருந்தால் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுவையும் நலமும் அறிவோமுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.